யதாத்யத்தோ ரித்தான் வித்யாயத் சஷ்வதிப்யா. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, பரம்பொருள வந்து பலவிதமான குணங்கள வந்து இங்க சொல்றாங்க. பலவிதமான குணங்கள். பார்த்தீங்கன்னா, அம் சுக்ரம், அஸ்னாவிரம், அபாபவித்தம், கவி, மானசி, பரிபு. ஸோ இத வந்து நெறைய குணங்கள்லாம் இங்க போட்டிருக்காங்க. நம்ம போன வாட்டி நம்ம பார்த்தோம்னா, அவரோட திவ்யமான மேனி அத பத்தி பார்த்தோம். இங்க பாருங்க. அத்தகு நபர் சரீரமற்றவரும், எல்லாம் அறிந்தவரும், குற்றச்சாட்டுகளுக்கு அப்பாற்பட்டவரும், நரம்புகளற்றவரும், பரிசுத்தமானவரும், களங்கமற்றவரும், தன்னிறைவை பெற்ற தத்துவ அறிஞரும், எல்லாருடைய விருப்பங்களையும் நிறைவேற்ற கெ கெட்டாத காலம் தொட்டு நிறைவேற்றி வருபவரும், அனைவரிலும் தலை சிறந்தவருமான பரமபுருஷ பகவானை உண்மையான முறையில் அறிந்திருக்க வேண்டும். ஸோ இங்க நெறைய குணங்கள் பத்தி பேசியிருக்காங்க. இந்த குணங்கள் பகவான் உருவம் ஒரு பெர்சன் பரமபுருஷர் புருஷோத்தமன். புருஷோத்தமன்னா, உத்தமன்னா வந்து தலை சிறந்தவர். புருஷன். சுக்ரம், ஆக்கியம் பார்த்தோம். அதாவது வந்து அவருக்கு வந்து உடல்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, பகவானுக்கு வந்து பௌதீகம், ஆன்மீகம் அப்படின்னு வெவ்வேறு உடல்கள் கிடையாது. ஒரு கட்டுண்ட ஆத்மா இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது, அதற்கு தேவையான உடல் தேவைப்படுகிறது. எல்லா கிரகங்களுக்கும் உயிர்வாழி இருக்கின்றன. எல்லா கிரகங்களிலும் உயிர்வாழி இருக்கின்றன. அவ்கிரகங்களில் வசிக்கின்ற உயிர்வாழிகள் அத்தகைய உடல் தேவைப்படுகிறது. உதாரணத்துக்கு மேலோகம். மேலோகத்தில் தேவர்கள் வாழ்கின்றனர். இந்திரலோகம், பிரம்மலோகம், ஜனலோகம், தபலோகம், 14 உலகங்கள் இருக்குன. ஈரேழு உலகங்கள். 14 உலகங்கள் இருக்கு. மேலோகம், இவ்வுலகம், கீழோகம். இத 3ஆ பிரிக்கிறாங்க. மேலோகத்துல இருக்கணும்னா, அதுக்கு தேவையான உடல் தேவைகள். இந்த பூமியில் வசிக்கின்ற உயிர்வாழிகளுக்கு அதுக்கு தேவையான உடல் தரப்படுகிறது. கீழோகத்தில், நரகத்தில், பாத்தாள லோகத்தில் இருக்கின்ற உயிர்வாழிகளுக்கு அதற்கு தேவையான உடல்கள் தருகின்றன. சூரிய கிரகத்தில் உயிர்வாழிகள் உள்ளனவா? கேள்விக்கு என்ன விடை? ஆமாம். சூரிய கிரகணத்திலும் உயிர்வாழி இருக்கின்றன. அந்த உயிர்வாழிகளுக்கு உடல் வந்து நெருப்பை போல் இருக்கும். நெருப்பு தான் உடல். சயின்டிஸ்ட் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. நெருப்புல ஏதாவது வந்து கிருமி உயிர் வாழ முடியுமா? பார்த்தீங்கன்னா, சில கிருமிகள் வந்து டெம்பரேச்சர் ஹையா இருக்கும்போது தான் அதோட உயிரே வந்து உயிர் வாழ முடியும். சில கிருமிகள் டெம்பரேச்சர் அதிகமா இருந்ததுன்னா உயிர் வாழ முடியும். ஆனா டெம்பரேச்சர் கம்மினா உயிர் வாழ முடியாது. சில கிருமிகள் உயிர் வாழினா அது டெம்பரேச்சர் கம்மினா உயிர் வாழும். அதிகமானா செத்துரும். ஸோ அதுபோல அந்தந்த உயிர்வாழிகளுக்கு அந்த இடத்தை போல ஒரு உடல் தரப்படுகிறது. பொருத்தமான உடல். பிரகிருதி பொருத்தமான உடலை ஒரு ஜீவாக்கு தருகிறது. ஆனால் பகவான் கிருஷ்ணருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாரியான வெவ்வேறு உடல்கள் கிடையாது. ஏனென்றால், அவருடைய மேனி, அவருடைய மனம் மற்றும் அனைத்துமே வந்து உன்னதமான, பரிசுத்தமான, ஆத்ம அ சக்தியினால் செய்யப்பட்டுள்ளது. ஸோ அது மாரி நெறைய பார்த்தோம். வித்தவுட் வெயின்ஸ். இப்ப வந்து பியூரிட்டி சுத்தமானது வந்து பார்த்தீங்கன்னா, இங்க 3 குடுத்துருக்காங்க. சுத்தம், அபாப வித்தம், அவரானம். சுத்தம், அபாப வித்தம், அவரானம். அப்டின்னா என்ன? நீங்க வந்து அம்
பரிசுத்தமானவரும் களங்கமற்றவரும். சுத்தமானது அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ வந்து ஒரு ஒரு விஷயம் ஒரு விஷயம் வந்து சுத்தமானது அப்படின்னா எதை குறிக்கிறது? There's two cleanness, isn't it, bro? Inside and outside, is it? ஓகே, இன்சைட் அண்ட் அவுட் சைடு கிளீன். ஓகே, வேற என்ன? ஒரு உதாரணம் கொடுங்க. சுத்தமான ஒரு பொருள் அப்படின்னா ஒரு உதாரணம் கொடுங்க. வேறொன்றும் கலக்கப்படாமல் ஒரே பொருளான கலவை இல்ல. இதுதான் வந்து சயின்டிபிக் டெஃபினிஷன். கலவைகள் இல்லாம ஒரே ஒரு சிங்கிள் சப்ஸ்டன்ஸ். அதுக்கு வந்து என்ன ஒரு ஆங்கிலத்துல என்ன பேர் சொல்றாங்கன்னா அனலாய்டுன்னுவாங்க. அலாய் அப்படின்னா வந்து ஆங்கிலத்துல வந்து இந்த கெமிஸ்ட்ரிலாம் இந்த பாத்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணுவாங்க. அலாய்னா வந்து மிக்சிங். இப்ப தங்கம் எடுத்துக்கின்னு வச்சுக்கோங்களேன், அதுல வந்து கொஞ்சம் செம்பு கலப்பாங்க. செம்பா செப்பு என்ன கலப்பாங்க தங்கத்துல? காப்பர். காப்பர் தானே? செப்பு 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 தங்கத்துல வந்து செப்பு கலங்குவாங்க. அப்பதான் அந்த தங்கத்தை வந்து நல்லா ஒரு வடிவா கொடுக்கலாம். சோ ஆனா வந்து சுத்தமான தங்கம்னா அதுல வந்து எந்த ஒரு கலவையும் கிடையாது. சோ சோ அந்த மாதிரியான சுத்தம், பரிசுத்தமானவர், சுத்தமானவர் அப்படின்றாங்க கடவுள் கிருஷ்ணர். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஆன்டிசெப்டிக் குவாலிட்டி. ஆன்டிசெப்டிக் குவாலிட்டினா இப்போ ஒரு நம்ம வந்து பௌதீகம் மற்றும் ஆன்மீகம் இந்த கலவையில நம்ம இருக்கோம். நம்ம ஆத்மா வந்து சுத்தமான ஆன்மீக பொருளால செய்யப்பட்ட ஒரு விஷயம். ஆனா இந்த உடல் வந்து பௌதீகம். ஓகேங்களா? அதனால நம்மள வந்து எப்பவுமே வந்து ஒரு டெண்டன்சி கேட் ஆன் த வால், அதாவது வந்து தத்தஸ்த சக்தி அப்படின்றாங்க. சில சமயம் ஆன்மீகமா இருப்போம், சில சமயம் பௌதீகமா இருப்போம். ஆனா பகவானோட சங்கத்தை வைத்துக் கொள்ளும் பொழுது, ஏன்னா பகவானோட இந்த குவாலிட்டி பேர் வந்து சுத்தம். சுத்தம்னா ஆன்டிசெப்டிக். ஆன்டிசெப்டிக்னா நம்ம எவ்வளவு தூரத்துக்கு நம்ம வந்து பகவானோட சங்கத்தை நம்ம வந்து தொடர்பு வைத்துக் கொள்ளிருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மள வந்து பியூரிஃபை பண்ண முடியும். அந்த அளவுக்கு நம்மள சுத்தமாக்க முடியும். கலவையை நீக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் சேத்தோ தர்ப்பண மார்ஜனம் அப்படின்றோம். அப்படின்னா வந்து நம்ம இதயத்துல இருக்க அழுக்க வந்து சுத்தம் படுத்தணும். அதற்கு நம்ம வந்து மகாமந்திரம் ஜபம் செய்யறோம். அப்புறம் நிறைய தியானம் செய்யறோம். இந்த மாதிரியான ஆன்மீக தத்துவத்தை படிக்கிறோம். ஸோ இந்த மாதிரியான தொடர்புல வந்து என்ன பியூரிஃபை ஆகுது. ஸோ இப்போ இன்னொரு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, இப்போ இந்த தங்கம்ல வந்து கலவை இருக்குன்னு வச்சுக்கோங்க, செப்பு இருக்கு. அந்த இல்ல தங்கத்துல வந்து ஏதோ ஒரு அழுக்கு இருக்கு அப்படின்னா, அதை பியூரிஃபை பண்ணா என்ன பண்ணுவாங்கன்னா, நெருப்புல போடுவாங்க. நெருப்புல போட்டு உருக்கும் போது அதை தனியா அந்த தங்கத்தை வெளியே எடுத்துருவாங்க. ஸோ இந்த உதாரணத்துல பாத்தீங்கன்னா, இந்த நெருப்பு வந்து பகவான் மாதிரி, இல்ல பகவானோட தொண்டு, டிவோஷனல் சர்வீஸ் அப்படி சொல்லலாம். ஸோ நம்ம வந்து அந்த தங்கம் வந்து வெறும் தங்கம் இல்லாம தங்கத்தோட இருக்க அந்த அசுத்தமும் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ எவ்வளவு தூரத்துக்கு நம்ம இந்த நெருப்புல அந்த பகவானோட தொடர்பு நம்ம எப்படி வச்சுக்கிறோமோ அதுக்கேத்த மாதிரி நம்ம இதயம் சுத்தமாகிறது. ஸோ அந்த குணம் வந்து பகவான் கிட்ட இருக்கு. அது ஆன்டிசெப்டிக். ஸோ நம்ம வந்து எவ்வளவு அளவுக்கு தொடர்பு வச்சுக்கோமோ அதுக்கு. ஆனா இன்னொரு ஒரு படி மேல போறாங்க. இந்த சுத்தம் சொல்றாங்க. அடுத்த குணம் பாத்தீங்கன்னா அபாப வித்தம்ன்றாங்க. அபாப வித்தம்னா வந்து அவர் வந்து என்னதான் ஒரு ஜீவா வந்து ஒரு சுத்தம் இல்லாம கண்டாமினேட்டட் ஸ்டேட்ல இருந்தாலும் அவர் வந்து கண்டாமினேட் ஆவாது. அவர் வந்து அசுத்தமா ஆக்க முடியாது. சோ ஒரு உதாரணத்துக்கு சொன்னா, ஒரு இடத்துல வந்து குப்பை இருக்கு, இல்லைன்னா அசுத்தம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன்.
ஒரு சுத்தமான துணி எடுத்துக்கிறீங்க, அந்த துணியை வச்சு அந்த அழுக்க துடைக்கிறீங்க. அந்த துணியை வச்சு அழுக்கு துடைக்கும் போது அந்த இடத்துல அழுக்கு போயிடுது, ஆனா இந்த துணி அழுக்காயிடுது. சோ அந்த மாதிரி பகவான் கிடையாது. நம்ம நினைப்போம், ஓ நான் வந்து ரொம்ப அசுத்தமானவன், நான் போயிட்டு பகவான் கோயிலுக்கு போறதோ இல்ல நம்ம பகவானோட நாமத்தை நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்க சாண்ட் பண்ணுங்களேன் அப்படின்னு கேட்டா அவங்க சொல்லுவாங்க, ஐயோ என்ன நான்லாம் பண்ணக்கூடாதுங்க, நான் வந்து ரொம்ப மோசமானவன், எனக்கு இந்த சாண்டிங்லாம் செட் ஆகாது, எனக்கு இந்த சாண்டிங்லாம் நல்ல அது தப்பு பண்ணக்கூடாது, நான் வந்து நிறைய பாவம் பண்ணியிருக்கேன், நிறைய தப்பு பண்ணியிருக்கேன், நான் மாமிசம் சாப்பிடுவேன், நான் வந்து போதைப் பொருள் எடுத்துப்பேன், நான் வந்து நிறைய தப்பு பண்ணியிருக்கேன், அதனால நான் வந்து அதெல்லாம் அது தூய்மையான இதை வந்து நான் வந்து என்னவோ வந்து அவங்க வந்து அந்த ஜபம் பண்றதுனாலயோ அவங்க வந்து கோயிலுக்கு வர்றதுனாலயோ அவங்க வந்து சாமியை பார்க்கறதுனாலயோ அவங்களோட அந்த அசுத்தத்தை சாமி கிட்ட குடுத்துருவாங்கன்னு நினைக்கிறாங்க. ஏன்னா சாமி வந்து அழுக்காயிடும் அப்படின்னு நினைப்பாங்க. அது தப்பு. இதுக்கு இன்னொரு உதாரணம் தராங்க. என்ன உதாரணம்னா, ஒரு சாக்கடை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சாக்கடை இருக்கு. அந்த சாக்கடை மேல வந்து சூரியனோட ஒளி படுது. அந்த சாக்கடை மேல சூரியனோட ஒளி படுது. அந்த சாக்கடை அந்த சூரியன் ஒளினால வந்து அந்த சாக்கடை வந்து அந்த அசுத்தம் ஃபுல்லா போயிடு அது ட்ரை ஆயிடுது. அந்த டிட்ச் ஃபுல்லா ட்ரை ஆயிடுது. ஒண்ணுமே இல்லாம ஆயிடுது. ஒரு நல்ல பயங்கரமான வெயில் அடிக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒரு நாளு. அந்த தண்ணி ஏதோ ஒரு படுல், ஒரு அசுத்தமான ஒரு படுல் இருக்குன்னா, நீங்க காலையில பார்க்கும்போது இருக்கும். ஈவினிங் போது அந்த படுலே காணாம போயிடும். சோ, அதனால வந்து இப்போ அந்த சூரியன் கெட்டு போயிடுச்சுன்னு நம்ம சொல்ல முடியுமா? சூரியன் Mm. வந்து கெட்டு போயிடுச்சுன்னு சொல்ல முடியாது. சாதாரண ஒரு சூரியனுக்கே இந்த பவர் இருக்கும் பொழுது, அ என்னதான் சூரியன் அசுத்த இடத்துல வந்து நம்ம துணிய காய போடுறோம். இல்லையா? துணி காய போடுறோம். எவ்வளோ விஷயம் நம்ம வந்து ஈரமா இருந்ததுன்னா, அது அப்படியே வந்து அப்சார்ப் பண்ணிடுது. அந்த அசுத்தத்த எல்லாம் எடுத்துடுது. அந்த தண்ணி பதத்த எடுத்துது. அப்ப அந்த சூரியன் வந்து அசுத்தமாயிடுதா? இல்ல. சூரியன்லாம் அசுத்தம் ஆக்க முடியாது. ஏன்னா சூரியன் இஸ் சோ பவர்ஃபுல். அது ரொம்ப சக்தி வாய்ந்தது. அதுக்கெல்லாம் வந்து நம்ம சின்னதா இந்த சாக்கடை, கீக்கடைலாம் வந்து அசுத்தம் பண்ணாது. அதுதான் வந்து அபாப்ப வித்தம். அது போல கிருஷ்ணர். கிருஷ்ணர் சுத்தம் மட்டும் இல்ல. கிருஷ்ணர் வந்து அபாப்ப வித்தம். பாப்பம்னா வந்து சின். பாப்பம்னா வந்து அசுத்தம். அவர் வந்து ஒரு இம்யூன் சிஸ்டம். அதாவது வந்து இந்த நம்ப மெட்டீரியலான விஷயம் வந்து அவர டச் பண்ணாது. பௌதிகமான ஒரு விஷயம் வந்து அவரோட தொடர்பு இருக்கும் பொழுது, அந்த உயிர்வாளிக்கும் அந்த குணத்தை தருகிறார் கிருஷ்ணர். சோ, அவர் வந்து எந்த உயிர்வாளி வந்து தூய்மையாகவும், பரிசுத்த அப்ப வந்து கிருஷ்ணர் இஸ் பிளெஸிங் மெர்சி ஆல்சோ. சோ, ஒரு அயர்ன் ராட் வந்து ஒரு நெருப்புல வைக்கிறோம். ஒரு சாதாரண ஒரு அயர்ன் ராட். அது அயர்ன் ராட் ஒண்ணுமே இல்ல. ஆனா அது நெருப்புல வச்சுட்டே கொஞ்ச நேரம் ஒரு 1 ஹவர் வச்சதுக்கப்புறம் அத எடுத்தீங்கன்னா, அதுவும் நெருப்போட குணத்த ஒட்டிக்கும். அதுவும் நெருப்பு மாரி தான் ஆக்ட் ஆகும். அத வச்சா நம்ம யாருன்னா கையில வச்சா சுட்டுரும். அதுபோல நம்மளோட தொடர்பு வந்து கிருஷ்ணரோட வைக்கும் பொழுது, கிருஷ்ணருக்கு குணம் என்ன? சுத்தம் அபாப வித்தம். தூய்மையானவர், பரிசுத்தமானவர். ம். மற்றும் காப்பாற்றக்கூடிய சக்தி இருக்கு. அதாவது வந்து அசுத்தத்தை ஒழித்து சுத்தமாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ இது வந்து குணம். புரியுதா இந்த 2 குணம்? சுத்தம், அபாப்ப வித்தம். Yes, Prabhu. Thank you. சோ அடுத்த சில குவாலிட்டி சொல்றாங்க. அவர் வந்து எப்படி உயர்ந்த மனிதன் அப்படின்றத நிலைநாட்டுறதுக்கான குணங்கள்லாம் சொல்றாங்க. கவினா வந்து ஆம்னிசென்ட், அதாவது எங்கும் இருக்கக்கூடிய சக்தி. கவிக்கு இன்னொரு மீனிங் இருக்கு. இன்னொருத்தன் இருக்கு. போயட். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, பகவத்கீதான்றாங்க. கீதாங்கன்னா பாடல். பகவத்கீதானா வந்து பாடல் பாடியவர் யாரு? பகவான் வந்து அந்த பாடலை பாடுகிறார். அந்த பகவத்கீதா வந்து ஒரு நன்மையான ஒரு அழகாக பாடலாக 45 நிமிடத்தில் குருஷேத்திர போர்க்களத்தில் வந்து அர்ஜுனருக்கு சொல்லியிருக்காரு. சோ இந்த மாதிரியான அந்த போயட்டிக் கம்போசிஷன்,
கிருஷ்ணரோட போயட்டிக் கம்போசிஷன்லாம் இருக்கும். அதே மாதிரி ஆம்னிஷன்னா எங்கும் இருக்கக்கூடியவன். எங்கும் நிறைந்திருக்கிறார். பகவான் வந்து தூண்லயும் இருக்கிறார், துரும்பிலும் இருக்கிறார், எங்கும் நிறைந்து இருக்கிறார். எல்லா எல்லா பக்கத்துலயும் வந்து he is there everywhere. எப்படி எப்படி சாத்தியம்? எந்த விதத்துல வந்து பகவான் எல்லா இடத்துலயும் இருக்கிறார்? பரமாத்மாவாக என்றும் சீற்றிருக்கிறார். சூப்பர். வேற என்ன? ஒவ்வொரு அம்சங்களாக ஒரு அம்சங்களாக உயிர்வாளியாக எல்லா இடத்துலயும் உயிர்வாளி இருக்கு. உயிர்வாளி யாரு? அவரோட அம்சம். ஓகே, அப்படின்னு சொல்லலாம். வேற? சூரியன் எல்லா இடத்திலும் பரவி இருக்கிறது. அது எப்படி சாத்தியம்? சூரியன் எல்லா இடத்திலும் பரவி இருக்கிறது. எப்படி அது சாத்தியம்? வெளிச்சமும் ஹாட்டும். வெளிச்சம், வெப்பமும் வெளிச்சம்னால சூரியன் ஒரு இடத்தில் சீட்டு இருக்கிறது. பட் ஆனால் அதோட சக்தியின் மூலமாக 2 சக்தி உள்ளது சூரியனுக்கு. வெளிச்சம் மற்றும் வெப்பம். இந்த 2 சக்திகள் மூலமாக அனைத்து எல்லா இந்த பிரபஞ்சத்தையே வந்து அது பரவி இருக்கு. அது போல பகவான் வந்து என்னதான் ஒரு பர்சன், ஒரு உருவம் இல்லவரா இருந்தாலும் கூட தனது சக்தியின் மூலமாக இந்த பிரபஞ்சம் முழுவதும் பரவி இருக்கிறார். அதுக்கப்புறம் மானிசினா வந்து பிலாசபர். யார் ரொம்ப புத்திசாலி? பகவான் தான் புத்திசாலி. பகவான் சொல்ற மதா ஸ்மிருதி ஞானம் அப்போகனம் சா. நான் வந்து உனக்கு அறிவு, மறப்புதல் மற்றும் புத்தி, இது அனைத்தும் நான் தான் தரேன். பரமாத்மாவா சீட்டு இருக்கும், நான் தான் தரேன். நம்ம புத்திக்குள்ள இருக்கிறது, நம்மளோட சிந்தனை அனைத்தும் அவருக்கு தெரியும். பரிபுன்றாங்க. பரிபுனா கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல். அடுத்தது ஸ்வயம்பு. சோ ஸ்வயம்பு அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா செல்ஃப் சஃபிஷியன்ட். அதாவது வந்து பகவான் வந்து ஆத்மாராம். ஓகேங்களா? அவருக்கு எந்த ஒரு உதவியும் தேவையில்லை. அவர் வந்து சுதந்திரம்னா வந்து இண்டிபெண்டன்ட். இது நம்ம வந்து யாருக்கிட்டையும் கிடையாது. நான் வந்து ரொம்ப சுதந்திரம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம வாழ்றதற்கும் நம்ம வாழுன்ற நேரத்துக்கும் நம்ம யாரையாவது டிபெண்ட் பண்ணியிருக்கணும். இப்ப நான் வாழணும்னா நான் சுவாசிக்கணும், அதுக்கு காற்று தேவை. நான் இங்க இருக்கணும்னா அதுக்கு வெப்பம் தேவை, அதுக்கு சூரியன் தேவை. எனக்கு மூச்சு விடுறதுக்கும் எனக்கு வந்து வாழ்வதற்கு எனக்கு நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கு. நான் டோட்டலி அப்சல்யூட் இண்டிபெண்டன்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம யாரையோ நம்பி இருக்கோம், நம்மள சில பேர் நம்பி இருக்காங்க. அப்படி இருக்க வாழ்க்கை சூழ்நிலையில எப்படி நான் வந்து நான் வந்து டோட்டலி இண்டிபெண்டன்ட் அப்படின்னு சொல்லவே முடியாது, சுதந்திரம். ஆனா பகவான் வந்து செல்ஃப் சஃபிஷியன்ட். அவருக்கு எதுவும் தேவையில்லை. ஆத்மாராம், துஷ்டி, ஃபுல்லா திருப்தி அடைந்தவர். சோ அதுதான் வந்து பகவான். சோ இது மாதிரி நிறைய குணங்கள் பத்தி கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? சோ அடுத்தது நம்ம வந்து பார்க்க போறது, அடுத்த வசனம் பார்க்க போறோம்.
சோ இந்த வசனம்ல என்ன கொடுத்திருக்காங்க? டெக்ஸ்ட் மந்திரம் 9. டெக்ஸ்ட் மந்திரம் 9 ஓபன் பண்றேன். இந்த பதிவு தெரியுதா உங்களுக்கு? ஆமா bro. ஓகே. இங்க வந்து அந்த அறியாமையோட கலாச்சாரத்தை பத்தி இந்த வசனத்துல சொல்ல போறாங்க. அறியாமை மற்றும் அறிவு இந்த இரண்டோட இத பத்தி இங்க பேச போறாங்க. அந்தம் தம பிரவிஷ்யந்தி ஏ வித்யாம் உபசதே ததோ பூய ஏவ தே தமோ யாயு வித்யாயாம் ரதஹ. அவித்யாவை வளர்ப்பதில் ஈடுபட்டுள்ளவர்கள் அறியாமையின் இருள் நிறைந்த உலகினுள் பிரவேசிக்கின்றனர். பெயரளவிலான அவித்யாவை வளர்ப்பதில் ஈடுபட்டிருப்பவர்களோ மேலும் மோசமான நிலையை அடைகின்றனர். இங்க 2 பேரை பத்தி சொல்லியிருக்காங்க. இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா தெரியும். ஆனா ரொம்ப ஈஸி தான். இங்க 2 பேரை பத்தி பேசுறாங்க. அவித்யாவை வளர்ப்பதில் ஈடுபட்டுள்ளவர்கள் அறியாமையின் இருள் நிறைந்த உலகினுள் பிரவேசிக்கின்றனர். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவித்யாவை வளர்ப்பதில் ஈடுபட்டுள்ளவர்கள் அறியாமையின் இருள் நிறைந்த உலகினுள் பிரவேசிக்கின்றனர். இந்த உண்மை தெரியாதவங்க தான் இதுல நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்றாங்களா? இல்ல அவித்யாவை வளர்ப்பதில் ஈடுபட்டுள்ளவர்கள் அறியாமையின் இருள் நிறைந்த உலகினுள் பிரவேசிக்கின்றனர். அதாவது அறியாமலை ஈடுபடுபவர்கள் இருள் நிறைந்த உலகினில் பயணிக்கின்றனர். இங்க வந்து ஒரு இலக்க கொடுத்திருக்காங்க. அந்த இலக்குக்கு யாரு போவாங்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இந்த இலக்கு என்னன்னா இருள் நிறைந்த உலகு அப்படின்னா ஹெல்லிஷ் பிளானட் இல்ல பாதாள லோகம். அங்க யார் போவா? அறியாமையில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள். அவித்யானா அறியாமை. அவித்யானா அறியாமை, இக்னோரன்ஸ். அடுத்தது என்ன கொடுத்திருக்காங்கன்னா பெயர் அளவிலான அவித்யாவை வளர்ப்பதில் ஈடுபட்டவர்களோ மேலும் மோசமான நிலையை அடைகின்றனர்.
ஸோ ஒரு இங்க 2 வகையான மக்கள் அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வந்து அறியாமையில இருக்கிறவன். அறியாமையில இருக்கிறவன். இந்த அறியாமையில இருக்கிறவன் என்ன பண்ணுவான்? நிறைய செயல்களை செய்வான். அந்த செயல்களின் விளைவு வந்து அதை அனுபவிப்பான். ஸோ ஜென்ரலா அறியாமையில இருக்கும்போது தப்பு செஞ்சா தப்போட தண்டனை அனுபவிக்கணும். ஸோ அதனால வந்து எந்த ஒரு இருள் நிறைந்த உலகம், இருள் நிறைந்த உலகம்னா பாதாள லோகம், ஹெல்லிஷ் பிளானட் அப்படி கூட சொல்லலாம். அதை அடையும். அதுல வந்து ஓகே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு. இதுல இன்னொரு கண்டிஷன் இருக்கு. அதாவது அறியாமையை எப்படின்னா இல்ல பகவத்கீதை எடுத்துக்கோங்களேன். பகவத்கீதா வந்து கிருஷ்ணர் பேசியிருக்கிறாரு. பகவத்கீதா வந்து அறியாமை போக்குவதற்காக பகவத்கீதா பேசப்பட்டது. ஒரு கட்டுண்ட ஆத்மா ஒரு அர்ஜுனா வந்து அறியாமையில வந்து நிறைய போர்ல பங்கெடுக்காம அவரு நினைச்சது கரெக்ட்னு சொல்லிட்டு பண்ணலான்னு பாக்குறாரு. ஆனா கிருஷ்ணரோட உபதேசங்கள், கிருஷ்ணர் சொல்றதை வைத்து அவரோட அறியாமை வந்து விலகுகிறது. அவரோட அறியாமை விலகுகிறது. அப்ப அந்த அறியாமையை போக்குவதற்காக கிருஷ்ணர் வந்து உபதேசங்கள்ல கொடுக்கிறார். இது பகவத்கீதாவோட நோக்கம். பகவத்கீதாவோட நோக்கம் என்னன்னா அறியாமையை போக்குவது. ஆனா சில பகவத்கீதா வந்து பாத்தீங்கன்னா அதுல கிருஷ்ணா என்ற பேரே இருக்காது. பகவத்கீதா வந்து 700க்கும் மேற்பட்ட ஒரு பகவத்கீதா நம்மளுக்கு கிடைக்குது. ஆனா எல்லா பகவத்கீதாவும் படிக்கிறதுனால வந்து ஒரு மனிதன் பக்தன் ஆகுவான் அப்படின்றது வந்து நிச்சயமா கிடையாது. ஓகேங்களா? நிறைய பேர் பகவத்கீதா எதுக்கு யூஸ் பண்றாங்க? அவங்க என்ன சொல்ல வேண்டும் இந்த உலகத்துக்கு, அவங்களோட ஒப்பீனியன் என்ன, அவங்களோட கருத்து என்ன, இதெல்லாம் எதுக்கு என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பகவத்கீதா நூலை பயன்படுத்தி தங்களோட கருத்துக்களை முன்வைக்கிறார்கள். அப்படி செய்யும் பொழுது கிருஷ்ணரோட கருத்தை வந்து அவங்க நிகாரிக்கிறாங்க. அதை வந்து அக்னாலேஜ் பண்ணல, அதை ஒமிட் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரியான மக்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க வந்து இந்த அறியாமையில இருக்கான் பாரு, அவனை விட மோசமான இடத்துக்கு போய் சேருவாங்க. ஸோ அவங்க என்ன பண்றாங்கன்னா தேர் யூசிங் த நாலேஜ் ஆஃப் கீதா டு ஸ்ப்ரெட் இக்னோரன்ஸ். அவங்க தான் வர்ஸ்ட் டெஸ்டினேஷன். தட்ஸ் கால்ட் சோ கால்ட் நாலேஜ். இது தமிழ்ல சொல்லணும்னா பகவத்கீதாவை பயன்படுத்தி ஒரு ஆத்மாவை கிருஷ்ணரிடம் இருந்து விலகி செல்வது. அப்ப அந்த மனிதன் என்ன, அந்த மக்கள் வந்து என்ன ஆகும், அவங்க வந்து இருக்கலே மோசமான இடத்துக்கு அனுப்பப்படுறாங்க. இப்ப புரிஞ்சிச்சா 2 வகையான மக்கள்? ஒருத்தர் இக்னோரன்ஸ், இன்னொன்னு சோ கால்ட் நாலேஜ். இப்ப திருப்பி நான் தமிழ் டிரான்ஸ்லேஷன் படிக்கிறேன். அவித்யாவை வளர்ப்பதில் ஈடுபட்டுள்ளவர்கள் அறியாமையின் இருள் நிறைந்த உலகினுள் பிரவேசிக்கின்றனர். பெயரளவிலான அவித்யாவை வளர்ப்பதில் ஈடுபட்டுள்ளவர்களோ மேலும் மோசமான நிலையை அடைகின்றனர். ஸோ ஆங்கிலத்துல வந்து மொழிபெயர்ப்பு பார்த்தீங்கன்னா those who engage in the culture of nations activities shall enter into the darkest region of ignorance. Worse still are those engaged in the culture of so-called knowledge. ஸோ இந்த மாயாவாதிகள், அருவவாதிகள், இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்கெல்லாம் சாஸ்திரத்தை பயன்படுத்தி கிருஷ்ணா இல்லதுன்றத ப்ரூவ் பண்ண பார்ப்பாங்க. கிருஷ்ணர் கிடையாது, கிருஷ்ணர் வந்து பரம்பொருள் கிடையாது அப்படின்றத பகவத்கீதா வச்சு கிருஷ்ணர் பேசினது, பகவத்கீதா பேசினதே கிருஷ்ணர் தான்.
ஆனா வார்த்தை ஜாலங்கள் மூலமாக, மனக்குழப்பங்கள் மூலமாக கிருஷ்ணரை நிராகரிக்கின்றன. அதுதான் இருக்கிறதுல மிகப்பெரிய அறியாமை. ஒருத்தன் தூங்குறதுல இருந்து எழுப்பலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறதுல இருந்து எழுப்ப முடியாது. சோ இந்த மாதிரியான மக்கள் வந்து தப்பா பயன்படுத்துறாங்க அறிவை. கொடுக்கின்ற அந்த அறிவை தப்பா பயன்படுத்துறாங்க. சோ அதுதான் வந்து ரொம்ப மிகப்பெரிய அறியாமை. கேள்வி ஏதாவது இருக்கா? பொருளுரை பார்க்கலாம். பிரபு ஒரே ஒரு கேள்வி. அப்ப இதெல்லாம் வந்து ஏத்திஸ்ட் அண்ட் ஏத்திஸ்ட் தான் மீன் பண்றதா, இல்ல வந்து தப்பா வழி நடத்துறவங்க, அதை தெரிஞ்சும் தப்பா வழி நடத்துறவங்க, அப்போ அவங்களும் ஏத்திஸ்ட் கேட்டகரி? ஃபர்ஸ்ட் கேட்டகரி ஏத்திஸ்ட், செகண்ட் கேட்டகரி இம்பர்சனலிஸ்ட் இல்ல மாயாவாதிஸ். ஓகே ஓகே. சோ அவன் தெரியாம பண்றான், இவன் வந்து தெரிஞ்சே தப்பு பண்றான். சோ அதான் வித்தியாசம். புரியுது. தெரியாம பிழை செய்தாலும் குற்றமா பிரபு? இல்ல, தெரியாம பண்றதுனால அவன் வந்து அட்லீஸ்ட் அவனுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. இப்போ வந்து தெரியாம பண்றவன் வந்து ஒரு பக்தனுக்கு தொடர்பு வந்தா அவனுக்கு வந்து கொஞ்சம் விழிப்புணர்வு வரும். இப்ப தெரிஞ்சே வந்து பகவத்கீதாவை மேனிபுலேட் பண்றது, இல்லைன்னா வந்து அறிவை, அந்த பௌதிக ஆன்மீக அறிவை வந்து தப்பா ஒருத்தருக்கு கொடுக்கறது, அதனால என்ன ஆகும்னா அவனுக்கு வந்து மேலும் மேலும் வந்து ரொம்ப கஷ்டம். அதாவது வந்து ஒருத்தருக்கு ஒரு விஷயம் தெரியலன்னா அதை கத்துக் கொடுக்கலாம். அதே விஷயத்த ஒருத்தன் தப்பா கத்துக்கிட்டான்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு நிறைய வேலை இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் அதை வந்து அன்டூ பண்ணும். அப்புறமா திருப்பி, அதாவது ஒருத்தன் நெகட்டிவ் போயிட்டானா திருப்பி அவன் ஜீரோக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் பாசிட்டிவ் வரணும். சோ அதனாலதான் வந்து அந்த மத்தியம அதிகாரி நம்ம பார்த்தோம். சோ சில வகையான மக்கள் வந்து they are envious people, envious of Krishna. சோ அவங்க கிட்ட நம்ம வந்து தூரம் நின்னுக்கணும். ஏன்னா அவங்க வந்து அவங்களோட பிரசன்டேஷன் பாத்தீங்கன்னா they want to kill Krishna. சோ அத வந்து நம்ம வந்து தவிர்க்கணும். அதுதான் புத்திசாலித்தனம். சோ இந்த மாதிரியான பகவத்கீதாலையும் சரி, ஈஷோபனிஷத்தும் சரி, அவங்களோட பிரசன்டேஷன் வந்து நாலேஜ் மாதிரி தான் தெரியும். ஆனா அதுதான் ரியல் இக்னோரன்ஸ். அதுதான் வந்து உண்மையான அவித்யா. சோ இங்க பாருங்க, இங்க பொருளுரை பார்க்கலாம். வித்யா அவித்யா. வித்யானா நாலேஜ், அறிவு. அவித்யானா இக்னோரன்ஸ், அறியாமை. வித்யா அவித்யா ஆகிய இரண்டையும் இந்த மந்திரம் ஒப்பிடுகிறது. ஓகே. அவித்யா எனப்படும் அறியாமை ஐயமின்றி அபாயகரமானதாகும். சரி, ஓகே. அவித்யா வந்து ஐயமின்றி அபாயகரம். ஆயினும் வித்யா எனப்படும் அறிவானது தவறானதாக அல்லது தவறாக வழி நடத்தப்பட்டதாக இருக்கும் பொழுது அது மேலும் அபாயகரமானாகிறது. சோ இது புரிஞ்சுச்சா? வித்யா அவித்யா ஆகிய இரண்டையும் இந்த மந்திரம் ஒப்பிடுகிறது. அவித்யா எனப்படும் அறியாமை ஐயமின்றி அபாயகரமானதாகும். சோ அவித்யா வந்து ஓகே, டேஞ்சரஸ், ஓகே, நோ ப்ராப்ளம். ஆயினும் வித்யா எனப்படும் அறிவானது தவறானதாக அல்லது தவறாக வழிநடத்தப்பட்டதாக இருக்கும்போது அது மேலும் அபாயகரமானகிறது. சோ வந்து நம்ம சில பேர் சொல்லுவாங்க, நானும் பகவத்கீதா படிக்கிறேன் நானும். சோ ஆனா வந்து அது யாருகிட்ட இருந்து படிக்கிறீங்க? அது ஈவன் மோர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தென் ரீடிங் பகவத்கீதா. அதாவது வந்து ஒரு விஷயத்த எங்கிருந்து நம்ம கத்துக்கிறோம் அப்படின்றதும் இம்பார்ட்டன்ட்.
விஷயத்தை கத்துக்கிறதும் இம்பார்ட்டன்ட். ஐ மீன் ரீடிங் நம்ம வந்து ஆன்மீகம் பண்றது ஓகே இம்பார்ட்டன்ட். அது எங்கிருந்து நீங்க போனஃபைடு, அது வந்து அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீகமா, அது எங்கிருந்து கத்துக்கிறீங்க, அதுவும் இம்பார்ட்டன்ட். சோ அது தவறான வழி நடத்தப்பட்டாலும் அல்லது தவறானதாக அந்த அறிவை பயன்படுத்தினாலும் அது மேலும் அபாயகரம் ஆகிறது. அதுதான் இந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம். ஸ்ரீ ஈசோபனிஷத்தின் இந்த மந்திரம் முந்தைய காலகட்டங்களை காட்டிலும் தற்போதைய சூழ்நிலைக்கு மிகவும் பொருத்தமானதாகும். கரெக்ட். ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா ஆன்மீகம் வந்து நிறைய இருக்கு. ஆனா வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கிளியரான ஒரு நோக்கமோ இல்ல ஒரு தாற்பயமோ இல்ல சித்தாந்தமோ அது தெளிவா இல்ல. அதனால மக்கள் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி என்ன ஆயிடுறாங்கன்னா, ஒரு வாட்டி ஏதாவது ஆன்மீக சங்கத்திலோ அல்ல ஆன்மீக தொடர்பு வைக்கும் பொழுது அது அவங்களுக்கு வந்து நல்லது இல்ல, மனசு இதாயிடுச்சுன்னா, ஓ எல்லாருமே அப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு நினைச்சுறாங்க. மஞ்ச காமாலை கண்ணுக்கு எல்லாமே மஞ்சளா தெரியும். அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து நிறைய ஆர்கனைசேஷன்ல போயிட்டு இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை ஆகி ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆச்சுன்னா என்ன சொன்னா, ஓ இது மாதிரி ஆன்மீகமே தேவையில்ல, எல்லாருமே பொய் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு வந்துடும். அது ரொம்ப கஷ்டம். அப்படி திருப்பி அவங்களை ஆன்மீகத்துக்கு ஏற்றுறது. சோ நவீன நாகரிகமும் அனைவருக்கும் கல்வி வழங்குவதில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை பெற்றுள்ளது. ஓகே. ஆயினும் விளைவு யாதெனில் மக்கள் முன்பை காட்டிலும் மிகவும் மகிழ்ச்சியற்றவர்களாகவோ வாழ்கின்றனர். வாழ்வில் மிக முக்கியமான பகுதியான ஆன்மீக அம்சத்தை தவிர்த்துவிட்டு பௌதிக முன்னேற்றத்திற்கு அதிக முக்கியத்துவம் வழங்கப்படுவதே இதற்கான காரணமாகும். ஸோ இப்ப இருக்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஃபோக்கஸ் என்ன பண்றாங்க, அறிவை ஃபோக்கஸ் பண்றாங்க. ஆனா என்னதான் அறிவு வந்து பௌதீக அறிவை வந்து மேலும் மேலும் கற்றாலும் மக்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இல்ல. ரொம்ப சோகத்துல தான் இருக்காங்க. ரொம்ப கஷ்டம். இப்ப பாருங்க, நம்ம உலகத்துல என்ன நடக்குது? எவ்வளோ டெக்னாலஜி, எவ்வளோ அறிவு, எவ்வளோ வந்து விஞ்ஞானம், எவ்வளோ புத்திசாலி இருந்தாலும் என்ன பண்றான்? மிசைல் எப்படி விடலாம்? அந்த நாட்டுல இருந்து இங்கிருந்து வந்து எப்படி வந்து பாம் அடிக்கலாம்? எப்படி வந்து எத்தனை பேரை காலி பண்ணலாம்? எப்படி வந்து இந்த நியூக்ளியர் வெப்பனை வந்து நம்ம வந்து பெருசாக்கலாம்? இந்த மாதிரி தன் இனத்தை தானே அழிப்பதில் முக்கியத்துவம் காட்டுகிறது இந்த சமுதாயம். எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும்? பயத்திலே வாழ வேண்டியதா இருக்கிறது மக்கள். எவ்வளவு பெரிய முன்னேற்றம் இருந்தாலும் அந்த முன்னேற்றம் எங்க போகிறது? அழிவை நோக்கி செல்கிறது. அழிவை நோக்கி செல்கிறது. அதுதான் வந்து ரொம்ப கஷ்டம். அந்த ஆன்மீக அறிவு சிறிதாக இருந்திருந்தால் அதுக்கு வேற்றுமாறி வந்திருக்காதுல்ல. இப்போ ஆன்மீகத்துல இருக்கும்போது நம்ம என்ன பண்றோம்? ஒரு மனிதனை ஆத்ம ரீதியாக பார்க்கின்றோம், உடல் ரீதியாக பார்க்கவில்லை. எதனால சண்டை வருது? உடல் ரீதியா பாக்குறான். நீ வந்து இந்த நாட்டு, நான் வந்து வேற நாட்டு, நீ வந்து முஸ்லிம், நான் வந்து கிறிஸ்டின், நீ இந்து, நீ வந்து வெள்ளைக்காரன், நான் வந்து கருப்பு. இந்த மாதிரியான உடல் ரீதியான நோக்கத்தை பார்க்கும் பொழுது அங்கே சண்டை சச்சரவு வருகிறது. சோ ஆன்மீக அறிவு சின்ன வயசுலயே கொடுத்திருந்தா ஸ்கூல்ல பகவத்கீதா இருக்கு, இதுல இருந்து கொடுக்கலாம்ல. இத கொடுக்க மாட்டாங்க. இத முன்னாடியே கொடுத்திருந்தா இது மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம எல்லாம் வந்து உடல் கிடையாது, ஆத்மா. அந்த எதிரி நாட்டில் இருக்கும் மனிதனும் ஒரு ஆத்மா தான். நம்ம என்ன பண்றோம்? ஓ அவன் எதிரி, இவன் நண்பன், அவனை வந்து எப்படியாவது வந்து நம்ம முடித்து விட வேண்டும். இந்த மாதிரியான பிரச்சனை நம்ம பார்க்கிறோம் இந்த காலகட்டத்தில். வாழ்வில் மிக முக்கிய பகுதியான ஆன்மீக அம்சத்தை தவிர்த்துவிட்டு பௌதிக முன்னேற்றத்திற்கு அதிக முக்கியத்துவம் வழங்கப்படுவதே இதற்கான காரணமாகும். ஸோ அதான் பிரச்சனை. சண்டை எங்கன்னா முக்கியத்துவம் எது கொடுக்குறோம்? ஆன்மீக அறிவு கொடுக்காம பௌதிக முன்னேற்றத்துக்கு கொடுக்குறோம். வித்யா என்பதை பொறுத்தவரையில் முழுமுதற் கடவுளே எல்லாவற்றின் உரிமையாளர் என்பதையும் இந்த உண்மையான
மறந்திருப்பதே அறியாமை என்பதையும் முதல் மந்திரம் மிகவும் தெளிவாக விளக்கியுள்ளது. வாழ்வின் இந்த உண்மையை மனிதன் எந்த அளவிற்கு மறக்கின்றானோ அந்த அளவிற்கு அவன் இருளில் இருக்கின்றான். இந்த கண்ணோட்டத்தின்படி பார்த்தால் கல்வியில் பேரளவிலான முன்னேற்றத்தை பெற்றுள்ள இறையுணர்வற்ற நாகரிகமானது குறைந்த கல்வியை பெற்றுள்ள நாகரிகத்தை காட்டிலும் மிகவும் அபாயகரமானதாகும். சோ அறியாமை என்றால் என்ன? அறியாமை என்றால் ஒரு உண்மையை நாம் மறந்து விடுகிறோம். என்ன உண்மை? முழுமுதற் கடவுளே எல்லாவற்றின் உரிமையாளர் என்பதையும் இந்த உண்மையை மறந்திருப்பதே அறியாமை என்பதையும் நம்ம முதல் மந்திரத்தில் நம்ம பார்க்கிறோம். இந்த உண்மையை மனிதன் எந்த அளவிற்கு மறக்கின்றானோ அந்த அளவிற்கு அவன் இருளில் இருக்கின்றான். சோ நம்ம இந்த பிரபஞ்சம் இந்த இந்த இருக்கக்கூடிய நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் ஈசாவாசியம் பிரின்சிபல். நம்ம பார்த்தோம்ல, ஈசாவாசியம் பிரின்சிபல். அதுதான் முதல் மந்திரத்துல கொடுத்திருக்காங்கல்ல. அனைத்தும் இங்க படைக்கப்பட்டதும் அதை காக்கப்பட்டதும் அது எதற்காக? கிருஷ்ணருக்கே. நம்ம ஒரு விஷயத்த அனுபவிக்கணும், ஆசைப்படணும்னு எப்படி ஆசை வருதுன்னா, எப்ப அந்த விஷயத்த கிருஷ்ணரிடம் தனித்து நம்ம பார்க்கின்றோமோ அதை நாம் அனுபவிக்கணும், அதை நாம் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். When we see things separate from Krishna, that's where when we develop the desire to enjoy that thing. ஆனா நம்மளோட இந்த அறிவு எப்பவுமே நம்மளோட சிந்தனையில இருந்ததுன்னா, சோ அந்த விஷயத்தை நம்ம தனித்து பார்க்க மாட்டோம். கர்மிகள், ஞானிகள், யோகிகள் என்னும் பல வகையான மனிதர்களில் கர்மிகள் என்போர் புலனுணர்ச்சிக்கான செயல்களில் ஈடுபட்டு இருப்பவர்கள். சோ இங்க 3 வகையான மனிதர்கள் பத்தி பேசுறாங்க. கர்மிகள், ஞானிகள், யோகிகள். மொத்தம் 4 வகையான மக்கள், 4 வகையான பிரிவினர் கூட சொல்லலாம். கர்மிகள், ஞானி, யோகி. கர்மி, ஞானி, யோகி, அப்புறம் பக்தா. நாலாவது பக்தா. கர்மி, ஞானி, யோகி, பக்தா. இந்த கர்மினா ஆன்மீகமே கிடையாது. கர்மிக்கு என்னன்னா புலனுணர்ச்சிக்கான செயல்கள். நான் என்ன பண்ணா நான் ஜாலியா இருக்கலாம், அதுதான் சிந்தனை. ஃப்ரூட்டிவ் மென்டாலிட்டி. எனக்கு எவ்வளவு நல்லது நடக்கும், இதனால பண்றதுனால எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்க முடியும், அப்படிதான். சோ சாதாரண நம்ம பார்க்கின்ற பௌதிகவாதிகள், அதுதான் கர்மிகள். அவங்களோட சிந்தனை என்ன? புலனுணர்ச்சி. எனக்கு புலனுணர்ச்சி தான் முக்கியத்துவம். கர்மிகள் என்போர் புலனுணர்ச்சிக்கான செயல்களில் ஈடுபட்டிருப்பவர்கள். நவீன நாகரிகத்தில் உள்ள 99.9 விழுக்காடு மக்கள் தொழில்துறை, பொருளாதார முன்னேற்றம், சமூக சேவை, அரசியல் சேவை முதலிய அடையாளங்களில் கீழ் புலனுணர்ச்சிக்கான செயல்களில் ஈடுபட்டுள்ளனர். சோ இங்க கிளியரா கொடுத்திருக்காங்க. பிரபுபாத் பொருளுரையில என்ன தெளிவா போயிருக்காங்க. 99.9 விழுக்காடு இந்த உலகத்துல கர்மிகள் தான். ஏன்னா அவங்களோட சிந்தனை என்ன? தொழில்துறை, வியாபாரம், பொருளாதார முன்னேற்றம், எக்கனாமிக் டெவலப்மெண்ட், இண்டஸ்ட்ரியலைசேஷனு, அப்புறம் சமூக பிலந்த்ராபிக் ஒர்க், சமூக சேவை, அரசியல் சேவை. இதெல்லாம் எதுக்கு? அவங்களோட ஆசை, அவங்களோட புலனை திருப்தி செய்வதற்காக. இவ்வெல்லா செயல்களும் முதல் மந்திரத்தில் விளக்கப்பட்டுள்ள இறையுணர்வனை தவிர்த்துவிட்டு ஏறக்குறைய புலன்களின் திருப்தியை மட்டுமே அடிப்படையாக கொண்டுள்ளன. ஸோ இங்க டோட்டலா அவங்களோட வாழ்க்கையோட பர்பஸே மறந்துடுறாங்க. வாழ்க்கையோட பர்பஸை மறந்துட்டு என்ன பண்றாங்க? இந்த மாதிரியான புலனுணர்ச்சிக்கான வேலையை செயல் பண்றாங்க. பகவத்கீதையில் 7.15 கூறப்பட்டுள்ளபடி முழுமையான புலனுணர்ச்சிக்கு ஈடுபட்டுள்ள மக்கள் மூடர்கள் அல்லது கழுதைகளாவார். ஆஸ்
மூடர்கள். கழுதை முட்டாள்தனத்தின் சின்னமாகும். புலனுணர்ச்சிக்கான பயனற்ற நோக்கத்தில் மட்டும் ஈடுபட்டுள்ளவர்கள் ஈஷோபனிஷத்தின்படி அவித்யாவை வழிபடுகின்றனர். மேலும் கல்வியில் முன்னேற்றுகிறோம் என்ற பெயரில் இத்தகு நாகரிகத்திற்கு உதவக்கூடிய முறையில் செயல்படுவோர் உண்மையில் புலனுணர்ச்சிக்கு முற்றிலுமாக ஈடுபட்டுள்ளவர்களை காட்டிலும் அதிகமாக தீங்கினை ஏற்படுத்துகின்றனர். சோ புலனுணர்ச்சிகள் ஈடுபட்டுள்ளவர்கள் மற்றும் புலனுணர்ச்சியை மேலும் மேம்படுத்த நிறைய நம்ம என்ன பண்றோம், படிக்கணும். எதற்காக படிக்கிறாங்க? இப்போ நீங்க நிறைய பேர் PhD பண்றாங்க, நிறைய பேர் காலேஜுக்கு போறாங்க, நிறைய பேர் போய் படிக்கிறாங்க. நீங்க அவங்க கிட்ட கேட்கணும், நீங்க என்ன படிக்கிறீங்க? ஏதோ ஒரு கோர்ஸ் சொல்லுவாங்க. எதற்காக படிக்கிறீங்க அந்த கோர்ஸ்? ஸோ மனிதனுக்கு என்னன்னா என்ஜாய் பண்ணும், புலனுணர்ச்சி பண்ணும். ஸோ படிக்கிற படிப்பெல்லாம் எதை நோக்கி இருக்கு? எப்படி இந்த உடலை கம்ஃபர்ட்டா வச்சுக்கலாம், எப்படி ஜாலியா இருக்கலாம். ஸோ யாரா PhD பண்ணா அவங்க என்ன சொல்றாங்க, ஓ நான் இது பண்றேன். சார் நீங்க எதுக்கு படிக்கிறீங்கன்னு கேட்கணும். நான் இது மாதிரி எதனால படிக்கிறீங்க? இதனால சமுதாயத்துக்கு என்ன உதவும்? ஓ இதனால இப்படி நடக்கும். இப்படி நடக்கனால என்ன ஆகும்? ஓ எனக்கு பொருளாதாரம் அதிகமாகும், எனக்கு புலனுணர்ச்சி அதிகப்படுறதுக்கான வாய்ப்பு அதிகப்படும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே எதற்காகனா இந்த புலனின்பம் மற்றும் இந்த இடத்தை எப்படி நம்ம புலனின்பத்தை நல்லா அதிகபட்சமாக தரக்கூடிய வாய்ப்பை எப்படி பயன்படுத்தலாம், அதற்கான ரிசர்ச் நடந்துன்னே இருக்கு. நிறைய கோர்ஸ் வருது, நிறைய ரிசர்ச் வருது. ஆனா எங்கேயுமே இந்த ஆத்மாவை கட்டுண்ட ஆத்மாவிலிருந்து விடுவிக்கிறதுக்காக வாய்ப்பை யாருமே முயற்சி செய்வதில்லை. ஸோ எல்லாருமே என்ன யோசிக்கிறாங்கன்னா, எப்படி இந்த ஜெயிலை நல்லா சந்தோஷமா வச்சுக்கலாம், எப்படி இந்த ஜெயிலில் கொசு தொல்லை இல்லாம வெயில் காலத்துல குளுமையா ஏசி போட்டு நல்லா ஜாலியாகவும், அப்புறம் குளிர்காலத்துல நல்லா வெயில ஃபயர்லாம் போட்டு நல்லா ஃபயர் பிளேஸ் மாதிரி வச்சுக்கவும், இந்த மாதிரி பாக்குறாங்க. யாருக்குமே சிறிதளவு கூட அந்த ஜெயிலை விட்டு இல்லைன்னா இந்த கட்டுண்ட இதை விட்டு நம்ம வெளியே வரணும் அப்படின்ற சிந்தனை யாரும் மேற்கொள்ள மாட்டாங்க. ஏதாவது கேள்விகள் இருக்கா? பிரபு, இப்ப எனக்கு இருக்கிற நாலேஜ் டார்க்னஸ் இருட்டுக்குள்ள கொண்டு போதா இல்ல வெளிச்சத்துக்கு கொண்டு போதான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? வித்யாவா அவித்யாவா அப்படின்னு எந்த ஒரு அறிவு கிருஷ்ணரை நோக்கி நம்ம பயன்படுத்தி அதை எடுத்துன்னு போதோ அப்ப அது சிறந்த அறிவு. அப்போ உங்க பௌதிக அறிவை கூட நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிரபுபாத் சொல்லுவாரு, இந்த மைக்ரோஃபோன் இருக்கு, இந்த மைக்ரோஃபோன் யாரு எதுக்காண்டி கண்டுபிடிச்சாங்க? நல்லா சினிமா பாட்டு நல்லா பாடுறதுக்கும் எல்லாம் டான்ஸ் ஆடுறதுக்கும் கண்டுபிடிச்சிருப்பாங்க. கரெக்டுங்களா? இந்த லேப்டாப் நம்ம யூஸ் பண்றோம், ஃபோன் யூஸ் பண்றோம், எது கண்டுபிடிச்சாங்க? பகவத்கீதா படிக்கிறதுக்காக கண்டுபிடிச்சாங்க? இல்ல, ஏதோ ஒண்ணு இது பார்க்கறதுக்கும் கம்ப்யூட்டர் பண்றதுக்கும் கண்டுபிடிச்சோம். ஆனா அது நம்ம என்ன பண்றோம்? அந்த அறிவை கிருஷ்ண சேவையில பயன்படுத்துறோம். இந்த மைக்கை நான் இந்த மைக்ல நான் ஹரே கிருஷ்ணா பாட்டு பாடுறேன், அப்ப அந்த மைக்கு தயாரிச்சவனுக்கும் அந்த பெனிஃபிட் போய் சேருதுன்றாரு. சோ நம்ம அப்ப அந்த அவித்யான்றதும் வித்யான்றதும் எப்படி அது நம்ம பாக்குறோம்? அதை எப்படி பயன்படுத்துறோம்? அதை பயன்படுத்துறதுனால நம்மளோட உறவு கிருஷ்ணருக்கு எப்படி மேம்படுகிறது, நம்ம எப்படி அட்வான்ஸ் ஆகுறோம், அதை நம்ம முடிவு பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம்.
ஸோ நம்ம வந்து பிளாங்கெட்டாக சொல்ல முடியாது. ஓ அப்போ காலேஜில் படித்த படிப்புலாம் வேஸ்ட்டா அப்படின்னு. அப்படி கிடையாது. காலேஜில் படித்ததை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம்? நம்மளோட சென்ஸ் கிராட்டிஃபை புலன் இன்பத்திற்காக பயன்படுத்துகிறோமோ, அல்லது இந்த கிருஷ்ண உணர்வை பரப்பதற்காக பயன்படுத்துகிறோமோ, அல்லது நம்மளோட ஆன்மீக வாழ்விற்கு சிறந்ததாக, உகந்ததாக பயன்படுத்துகிறோமா? அப்படின்றத நம்ம கேள்விக்குறி. ஸோ இங்க வந்து என்ன பகவத்கீதை ஈஷோபனிஷத்துல பிரபுபாத் என்ன எழுதுறாரு? அவர் என்ன சொல்றாருன்னா, நம்மளோட பௌதீக படிப்பு அந்த மாடலே என்ன சொல்றான்? அது மாடலே எதுக்கு வச்சிருக்கான்? ஓ! நீ படிக்கணும்னா எக்கனாமிக் டெவலப்மெண்ட். அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடு. பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடு. காமத்தை அதாவது சென்ஸ் கிராட்டிஃபிகேஷன் அதை வந்து சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு முக்கியத்துவம் கொடு. மோட்சத்தை பத்தி யோசிக்காது. தன்னை உணர்வை பத்தி யோசிக்காது. ஸோ பிரபுபாத் வந்து யூஎஸ்க்கு போறாரு. அங்க வந்து ஒரு பெரிய யூனிவர்சிட்டி MIT மாசச்சூசெட்ஸ் யூனிவர்சிட்டி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி பெரிய யூனிவர்சிட்டி அங்க. ஸோ அங்க போயிட்டு கிளாஸ் கொடுக்கும்போது பிரபுபாத் கேட்கிறாரு, ஓகே திஸ் இஸ் MIT பிகெஸ்ட் யூனிவர்சிட்டி, பெரிய ஒரு பல்கலைக்கழகம். வேர் இஸ் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆல்மைட்டி? வேர் இஸ் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆல்மைட்டி? திஸ் இஸ் MIT. வேர் இஸ் த டிபார்ட்மெண்ட்? சயின்ஸ் சோல் உணர்வு ஆத்மாவை பத்தியான ஒரு ரிசர்ச்சோ விஞ்ஞானம் எங்க? அது கிடையாது. அது நம்ம காலேஜ்லயும் கிடையாது, ஸ்கூல்லயும் கிடையாது. ஸோ என்னதான் வந்து அந்த அறிவு இருந்தாலும் அந்த அறிவு வந்து நம்ம சரியான இதை பயன்படுத்தல, தப்பான வழியில பயன்படுத்தும் பொழுது அது மிக மோசமான விளைவை தருகிறது. இன்னும் மோசமான விளைவை தருகிறது. அறியாமையில செல்றதுக்கும் அப்போ ஒரு வித்தியாசமும் இல்லையே. அறியாமையில செயல் பண்றவனுக்கும் அறிவை வைத்து தப்பாக செயல் பண்றவனுக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை. படிச்ச முட்டாள். சோ அதான். ஓகே பிரபு. சூப்பர் பிரபு, தேங்க்யூ பிரபு. சோ இங்க பாரு, பகவத்கீதையில கூறப்பட்டுள்ளபடி முழுமையான புலனுணர்ச்சியில் ஈடுபட்ட மக்கள் மூடர்கள். சோ மூடர்கள் ஏன்னா வந்து அவங்கள பொறுத்தவரையும் அவங்களுக்கு வந்து ரிலிஜியன் மற்றும் கடவுளை பற்றி அறிவதோ, ஆத்மாவை பற்றி அறிவதோ, ரிலிஜியஸா பேசுறதோ அது வந்து என்ன சொல்றது, ஒரு கலாச்சாரம் கிடையாது. அவங்களை பொறுத்தவரையும் அது ஒரு பின்தங்கிய ஒரு காலத்தினருக்கான பேச்சு அப்படின்றாங்க. மாடர்ன் இல்லைன்றாங்க. மேலும் நம்ம பார்க்கலாம். மேலும் நம்ம பார்க்கலாம். இது நான் ஷேர் பண்றேன். கர்மிகள், ஞானிகள், யோகிகள் கர்மியை பத்தி பேசுறாங்க. நெக்ஸ்ட் மேலும் ஸ்ரீ ஈஷோபனிஷத்தின்படி அவித்யாவை வழிபடுகின்றனர். மேலும் கல்வியில் முன்னேற்றிருக்கிறோம் என்ற பெயரில் இத்தகு நாகரிகத்திற்கு உதவக்கூடிய முறையில் செயல்படுவோர் உண்மையில் புலனுணர்ச்சியில் முற்றிலுமாக ஈடுபட்டிருப்பவர்களை காட்டிலும் அதிகமான தீங்கிகளை ஏற்படுத்துகின்றனர். இறை உணர்வற்ற மக்கள் கல்வியில் முன்னேற்றம் பெறுதல் என்பது நாகப்பாம்பின் தலையில் உள்ள மதிப்புமிக்க
ரத்தினத்தை போன்று அபாயகரமானதாகும். ரத்தினத்தினால் அலங்கரிக்கப்பட்டுள்ள நாகப்பாம்பு அவ்வாறு அலங்கரிக்கப்படாத பாம்பை காட்டிலும் மிகவும் அபாயகரமானதாகும். இது வந்து நல்ல ஒரு உதாரணம். இங்க வந்து 2 வகையான பாம்பு பத்தி சொல்றாங்க. இங்க வந்து 2 வகையான பாம்பு பத்தி பேசுறாங்க. ஒண்ணு நாகப்பாம்பு, ஓகேங்களா? இன்னொன்னு நாகப்பாம்பு. ஆனா அந்த நாகப்பாம்பு மேல வந்து ஒரு ரத்தினமான ஒரு முத்து இருக்கு. ரத்தின முத்து இருக்கு. இந்த நாகப்பாம்பு வந்து ரொம்ப விஷமா இருந்தது, ஓகேங்களா? நம்ம வந்து நாகப்பாம்பு வந்து அது கொத்தும், விஷமா இருக்கு. ஆனா இந்த நாகப்பாம்பு மேல ரத்தின முத்து இருக்கனால என்ன ஆகும்னா, நிறைய பேர் அதை பார்த்து அப்படியே வியந்து போவாங்க. ஐயோ ஜொலிக்குது பாருங்க, ரத்தின முத்து அது எப்படியாவது எடுக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் வந்து அந்த பாம்பு கிட்ட போவாங்க, நிறைய பேர் கொத்து வாங்கிப்பாங்க. இந்த உதாரணம் எதுக்கு சொல்றாங்கன்னா, நாகப்பாம்பு சாதாரண நாகப்பாம்பு வந்து அறியாமையில இருக்கக்கூடிய மக்கள், ஓகேங்களா? ஆனா இந்த ரத்தினம் இருக்கு பாத்தீங்களா, அவங்க யாருன்னா படிச்ச மேதாவி, இந்த சமுதாயத்துல இருக்கக்கூடிய படித்த மேதாவி, ஆனா ஆன்மீகவாதி கிடையாது. நாத்திகம் பேசக்கூடிய படித்த மேதாவி வந்து எப்படின்னா, அந்த நாகப்பாம்புல இருக்க ரத்தினம், ஸ்பெஷல் ரத்தினம் வச்சிருக்க மாதிரி. ஏன்னா அது பார்க்க அட்ராக்டிவா இருக்கும். எல்லாரும் ரத்தினம் அதை போய் எடுக்க போவாங்க. ஆனா நிறைய பேர் சாவாங்க அந்த ரத்தினத்தினால. சாதாரண நாகப்பாம்பு எந்த அளவுக்கு பயங்கரமான இருக்கும், கொடுமையானதோ, இந்த ரத்தினம் இருக்கனால வந்து அது டபுள் வந்து கொடுமையானது, ரொம்ப டேஞ்சரஸ். படிக்காத, படிப்பறிவு தெரியாது, எதுவுமே தெரியாத நாத்திகவாதி பேசுறதுக்கும், படிச்சு பெரிய மேதாவியா இருந்து நாத்திகம் பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்கும். இது வந்து பிரபுபாத் வந்து இங்க கம்பேர் பண்றாங்க. வந்து அவித்யான்றது வந்து ஒரு தப்பான ஒரு விஷயம்தான். ஆனா இந்த சோ கால்ட் நாலேஜ், மெட்டீரியல் நாலேஜ், இந்த மெட்டீரியல் நாலேஜ்னால என்ன ஆகுது, அந்த விஷம், பாய்சன் வந்து இன்னும் அதிகம். அந்த ரத்தினம் வந்து மேல இருக்க மாதிரி, பாம்பு தலையில மேல இருக்க ரத்தினம் மாதிரி. ஜென்ரலா வந்து அந்த ஒரு பெரிய படிப்பு, நிறைய நாலேஜ் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், they feel very proud. அதாவது வந்து கொஞ்சம் ப்ரௌடுக்கு தமிழ் என்ன? பெருமை. பெருமை. அந்த பெருமை என்ற அந்த கிரீடம் வந்து அவங்க வந்து எப்பவுமே வச்சுப்பாங்க. அதனால வந்து கிருஷ்ணர்கிட்ட வந்து தலை வணங்க முடியாது. இது வந்து குந்தி மகாராணி சொல்றாங்க. 4 விஷயம் வந்து இருந்தா இதயத்துல வந்து பக்தி வர்றது வந்து ரொம்ப கடினம் அப்படின்றாங்க. நல்ல பிறப்பு, நல்ல படிப்பு, நல்ல அழகு மற்றும் நல்ல செல்வம். இந்த 4ம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இவங்களுக்கு வந்து அந்த கிருஷ்ணரோட சரணடையணும், கிருஷ்ணரை வந்து நம்ம வணங்கணும் அப்படின்ற அந்த ஒரு இதயத்துல வரக்கூடிய அந்த ஃபீலிங், அதாவது வந்து அந்த உணர்வு வந்து வராது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஏன்னா இந்த 4 இருக்கக்கூடிய மனிதன் வந்து கொஞ்சம் கர்வமாக, கொஞ்சம் பொறாமையும் கர்வமாக நிறைந்த ஒரு அகங்காரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆத்மா, கட்டுண்ட ஆத்மாவாக இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம். அதனால நீங்க வந்து பாத்தீங்கன்னா, நாலேஜ் இஸ் பவர்ஃபுல். அதாவது அறிவு இருக்கிறது வந்து ரொம்ப பவர். நாலேஜ் இஸ் பவர். பட் நாலேஜ் வித் ப்ராப்பர் ஹியூமிலிட்டி இஸ் மோர் பவர்ஃபுல்.
ஏன்னா இது வந்து ரொம்ப ஒரு ஒரு டஃப் காம்பினேஷன். someone is very knowledgeable, at the same time they are so humble. அதாவது தன்னடக்கமாக இருக்கக்கூடிய அறிவை பெற்றிருக்கக்கூடிய மனிதன் வந்து அது வந்து ஒரு டெட்லி காம்பினேஷன். அது ரொம்ப ரேர் கமாடிட்டி. ஏன்னா அறிவை வைத்துக்கின்ற மக்கள் வந்து எப்பவுமே என்ன நினைப்பாங்கன்னா அதை வந்து வெளிப்படுத்தணும்னு பார்ப்பாங்க. அதை வந்து வெளிப்படுத்தணும். அப்படிப்பட்ட அந்த அறிவை வெளிப்படுத்தும் பொழுது அதோட அதோட ரியாக்ஷன், அதாவது அதோட வந்து நம்மளோட எதிர்பார்ப்பு என்ன ஆகும்னா நம்மளுக்கு அகங்காரம் கூடும். அகங்காரம் கூடும் பொழுது என்ன ஆகும்? தலைகணம் ஏறும். தலைகணம் ஏறும் பொழுது என்ன ஆகும்? பொறாமை ஏற்படும். பொறாமை ஏற்பட்டால் என்ன ஆகும்? அங்க தன்னடக்கம் வராது. தன்னடக்கம் வரலன்னா எப்படி கிருஷ்ணரை வழிபட முடியும்? முடியாது. ஐ எம் த டூவர். நான் தான் செயல், நான் தான் கர்த்தஹர், நான் தான் பண்ணேன், என்னோட முயற்சினால பண்ணேன். ஸோ இந்த மாதிரியான சூழ்ச்சி, மாயையின் சூழ்ச்சியில நம்ம மாட்டிக்கொண்டோம்னா அப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து கிருஷ்ணர் உதவுறாரு, கிருஷ்ணனோட சக்தி உதவுது, கிருஷ்ணனோட கருணை மூலமாக இதை செய்து முடித்தேன் அப்படின்ற எண்ணம் வராது. அப்படி எண்ணம் வரலன்னா we will not be grateful to Krishna. ஸோ இதெல்லாம் வந்து நம்மளோட ஆன்மீக பாதையில் வரக்கூடிய பள்ளத்தாக்கு, குழி. ஆக்சுவலா பள்ளத்தாக்கு கூட இல்ல, குழி, பெரிய குழிகள். இதை நம்ம தவிர்க்க வேண்டும். இதெல்லாம் நம்ம வந்து தவிர்க்க வேண்டும் நம்மளோட பாதையில. ஸோ ஸோ புரியுதா உங்களுக்கு? கேள்வி ஏதாவது இருக்கா? ஸோ வித்யா அவித்யா ரெண்டையும் நம்ம பார்க்கணும். ஸோ அவித்யா ஒரு சைடு, வித்யான்றது வந்து பௌதிகமான வித்யா. வித்யா வந்து which is taking away from Krishna, materialistic knowledge. ஆன்மீகம் அறிவு இல்லாமல் பௌதிகமான இருக்கக்கூடிய அறிவு. ஸோ இது குந்தி மாதிரி சொல்றாங்க. பிரபு இல்ல அவித்யான்னா ஜஸ்ட் ஒரு டவுட். இப்போ வந்து ஒண்ணு நாலேஜ், அதாவது வெளியே வந்து நிறைய படிச்சுட்டோ இல்ல நிறைய நாலேஜ் இருக்கிறவங்களோ, இல்லைன்னா ஒரு நாலேஜுமே இல்ல, மெட்டீரியல் நாலேஜும் இல்ல, ஸ்பிரிச்சுவல் நாலேஜும் இல்ல, ரெண்டுமே இது இந்த அவித்யால தானே வரும். ஆமா, அது டேஞ்சரஸ். அவித்யா டேஞ்சரஸ். ஆனா இந்த சோ கால்டு நாலேஜ், அறிவு, அது ஈவன் மோர் டேஞ்சரஸ். அது ஒரு படி மேல. அதாவது பகவத்கீதா தெரியலன்னா ஓகே, பிரச்சனை தான் வச்சுக்கோங்க. ஆனா பகவத்கீதாவை தப்பா தெரிஞ்சு வச்சிருப்போம் பாத்தீங்களா, அது ஈவன் மோர் பிரச்சனை. அந்த மாதிரி. ஸோ அதாவது வந்து நாலேஜ் இல்லைன்னா ஓகே, அவனுக்கு எதுவுமே இல்லை. மெட்டீரியல் நாலேஜ் இல்லை, ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் இல்லை. மெட்டீரியல் நாலேஜ் டூ மச், ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் நாட் தேர். அப்ப என்ன ஆகும்னா அவனுக்கு இன்னும் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். அவங்ககிட்ட போய் நம்ம வந்து இந்த மாதிரி வந்து ஆன்மீகம் தேவைன்றது வந்து அவனுக்கு வந்து ஒரு தேவையா பார்க்க மாட்டான். எனக்கு ஐ எம் டூயிங் குட், எவ்ரிதிங், ஐ எம் எஜுகேட்டட், நான் நல்லா படிக்கிறேன், நல்லா சம்பாதிக்கிறேன், எனக்கு எதுக்கு கடவுள்? எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. பிகாஸ் ஐ எம் இன்டெலெக்சுவலி ஐ கேன் சால்வ் த ப்ராப்ளம். ஸோ அவங்க பொறுத்தவரை என்னன்னா எல்லா ப்ராப்ளம் வந்து ஒரு லாஜிக் ரீசனிங்காகவும் ஒரு இன்டெலெக்சுவலாகவும் அதுக்கு எப்படி சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம், அதுக்கு எப்படி வந்து தீர்வு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு யோசிப்பாங்க. அது அவங்களோட மாயை. கிருஷ்ணர் வைத்திருக்க அது ஒரு மாயை மாதிரி. அந்த சூழ்ச்சியிலே இருப்பாங்க. அவங்களுக்கு புரியாது இது வந்து அப்பாற்பட்டது. தன்னோட புத்தினாலையும் தன்னோட சிந்தனைனாலையும் அவங்களோட ஃபினான்சியல் பேக்ரவுண்ட்னாலையும் எல்லா ப்ராப்ளமையும் சால்வ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க பாத்தீங்களா. அவங்க அது வந்து அவங்களுக்கு தெரியாது அது வந்து பண்ண முடியாதுன்னு. அது வந்து ஒரு காணல் நீர் மாதிரி. பகவானை சரணடைந்தால்தான் அந்த மாய சக்தியிலிருந்து வெளியே வர முடியும். அது வந்து எப்படின்னா அந்த மாய சக்தி போடக்கூடிய இன்னொரு கலர்ஃபுல்லான பெபிள். ஒரு குழந்தை வந்து ஒரு ஷீஷோர்ல வந்து விளையாடிட்டு இருக்கு, ஒரு கடையில விளையாடிட்டு இருக்குன்னா கடல் வந்து என்னன்னே நம்ம பார்க்கல. ஆனா என்னன்னா அந்த கடலுக்கு முன்னாடி அந்த அழகழகான ஒரு கல்கள்லாம் இருக்கும். அந்த கல்லே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது வந்து இந்த கல் நல்லா இருக்கே, அந்த கல் நல்லா இருக்கே,
இந்த கல் நல்லா இருக்குன்னு இப்படியே வாழ்க்கை போயிடும். கரெக்டா இந்த எல்லா கல்லையும் முடிச்ச உடனே என்ன ஆகும், மாயை வந்து இன்னொரு கல்லை தூக்கி போடும். இந்த வாங்கிக்க பர்பிள் கல்லு. அதை பார்த்து பர்பிள் கல் எவ்வளவு அழகா இருக்கு பாரு. ஆனா நம்மளுக்கு வந்து அந்த கடலை வந்து அந்த கடல்ல தான் இந்த பப்புள் இந்த இதெல்லாம் வந்து கடல்ல முத்து இருக்கு, கடல்ல வந்து பெரிய ஒரு அந்த கடலை தாண்டி போனா பெரிய ஒரு இடம் இருக்கு. அதெல்லாம் வந்து நம்ம அதை பார்க்கறதுக்கான டைமே இல்லை. ஏன்னா இதுலயே நம்ம விளையாடி நம்ம வந்து வாழ்க்கையை முடிச்சுக்கிறோம். ஸோ ஸோ அது 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 வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். எல்லாமே வந்து ஒரு லெவல், அதாவது ஆன்மீகமும் கூட ஒரு லெவல் தான் நம்ம வந்து லாஜிக்கல் ரேஷனல் திங்கிங் அதெல்லாம் வரும். எங்க நம்ம வந்து அது வந்து நம்ம சரணடைந்து நம்ம கிருஷ்ணர் வந்து நம்ம சாதனா பண்ணும் பொழுது நம்மளோட ஸ்ரத்தை நம்ம ஃபெய்த்தை இன்க்ரீஸ் பண்ணும் பொழுது அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு லெவலுக்கு அப்புறம் நம்ம வந்து இதெல்லாம் கன்வின்ஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை. But I don't know whether I answered your question, but இல்ல பிரபு, பெர்ஃபெக்ட், தேங்க்யூ. ஸோ இது வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஈசோபனிஷத் வந்து நம்மளுக்கு காட்டுறாங்க எப்படி பாருங்க எப்படி. ஏன்னா அடுத்த 3 வருஷமும் இதே மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் கான்ட்ரடிக்ஷனா இருக்கும். ஸோ நம்ம இப்போதைக்கு இந்த பதிவை முடிச்சுக்கலாம். அடுத்த வாரம் நம்ம இதை கண்டினியூ பண்ணலாம். பட் ஆனால் பொருளுரை ரீட் பண்ணணும். நம்ம பொருளுரை ரீட் பண்ணாதான் தெளிவா நம்ம வந்து புரிதல் வந்து கரெக்டா இருக்கு. ஆமா பிரபு, இது கொஞ்சம் கன்ஃபியூசிங்கான ஒரு வித்யா. நீங்க அடுத்த 2-3 வருஷம் படிச்சாலும் இப்படிதான் இருக்கும். ஆனா அவங்களே கான்ட்ரடிக்ட் பண்ணுவாங்க. கடைசியில என்ன பண்ணுவாங்கன்னா லாஸ்ட் வருஷம்ல அவித்யாவும் வேணும்னுவாங்க, கொஞ்சம் அவித்யா தேவைன்னுவாங்க. ஆமா, அவித்யாவும் வேணும்னு தான் சொல்லு. ஆமா, கொஞ்சம் அவித்யா, அது நம்ம பார்ப்போம் எப்படின்னு. கொஞ்சம் அவித்யா தேவைன்னுவாங்க. அது என்னன்றதாம பார்க்கலாம். இப்ப நம்ம அவித்யா தேவையில்லைன்றோம், அடுத்த வருஷத்துல வித்யா மட்டும் வேணும்னுவோம், லாஸ்ட் வருஷத்துல வித்யாவும் வேணும் அவித்யாவும் வேணும்னுவோம். 2 பேரை வச்சு குழப்புறாங்க. இது நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். அது புரியுது. நம்ம இப்போதைக்கு வந்து புரிஞ்சுக்கிறது என்னன்னா, ஓகே அவித்யா வந்து தப்பு, அது வந்து கஷ்டம். இந்த வித்யான்ற பேர்ல அவித்யாவை வளர்த்துக் கொள்வது இன்னும் மிகவும் கஷ்டம். ஏன்னா அந்த வித்யான்றது வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண போகுது ஆன்மீகமா. பௌதீக வித்யா வந்து நம்ம வளர்த்து கொண்டிருந்தால் அது வந்து நம்மள வந்து மேலும் மேலும் ஆன்மீக இதுல இருந்து கிருஷ்ணர்கிட்ட இருந்து விலகி எடுத்து சொல்லுகிறது. இல்லைன்னா வந்து தப்பான ஆன்மீகம் இருந்தாலும் அதுவும் தப்பு வித்யான்ற பேர்ல. ஸோ 2மே வந்து தப்பு தான். அது இன்னும் ரொம்ப கஷ்டம். சரி பிரபு, ஓகே, thank you everyone. Hare Krishna. Thank you. Prabhupada. Thank you, Prabhu. Thank you for your time. Thank you. Thanks, Mataji. Thank you. Thank you. Sachin, bye. Sachin.